ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சகோதர சகோதரிகளே, இது உங்கள் கனகராஜ் பரமசிவம் from Gentech Engineering கோயம்புத்தூர். We are manufacturing மர செக்கு machine, stone செக்கு machine and iron machine and also all types of wood passing and floor mill machineries and agriculture machineries. கொஞ்ச நேரம் இருங்க, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேச போகிறோம். அதனால் இன்றைக்கி என்ன நம்ம ஆட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால், கருஞ்சீரக எண்ணெயும் அதுக்கப்புறம் பாதாம் எண்ணெயும் நம்ம ஆட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு விதமாக நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இந்த மெஷினை பற்றி, குவாலிட்டியை பற்றி, விலையை பற்றி, புரியுதுங்களா, உங்களுக்கு தரத்தை பற்றி இது எல்லாமே சரியாக புரியாத நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் தெரிஞ்சு பேசுகிறீங்களா தெரியாத பேசுகிறீங்களா அப்படின்ட்டுலாம் கிடையாது. மொட்டையாக நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவல் நான் ஒன்று இன்றைக்கி சொல்கிறேன். என்னென்னா, ஒரு வேளை நம்மளோட இயந்திரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், எங்களோட தரம் மாதிரி யாராவது தயாரித்தா நீங்கள் சொல்லுங்கள். அதாவது எங்களோட குவாலிட்டியாக யாராவது தயாரித்தா சொல்லுங்கள். அந்த இயந்திரத்தை வாங்கி நாங்கள் வாடிக்கையாளர் கொடுத்துட்டு சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு எப்படியா இருந்தாலும் நாங்கள் தொழில் பண்ணால் சரி. புரியுதுங்களா? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? விலை அதிகங்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்? தரம் அதிகங்கிறோம், விலை சரியான விலைங்கிறோம். விலை அதிகம்னு நான் எங்கேயுமே யார்கிட்டையுமே சொல்லவே மாட்டேன். காரணம் என்னன்னு சொன்னால், விலை சரியான விலைன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, தரம் அதிகம் அப்படின்னு சொல்லுவேன். நாங்கள் போடுற மோட்டர் யாரும் போடுறதில்ல, எங்களோட மெஷினோட வெயிட் யாருதும் இல்லை, நாங்கள் போடுற கியர் பாக்ஸ்க்கு நாங்கள் ஊற்றுற கியர் பாக்ஸ் ஆயில் யாரும் ஊற்றுறதில்ல, நாங்கள் போடுற போல்ட்டு, நட்டு, ஷாஃப்ட்டு, சேனலு, ஆங்கிள், பெல்ட்டு, புள்ளி அது யாரும் போடுறதில்ல. புரியுதுங்களா? நாங்கள் கொடுக்குற ஸ்டீல்ஸு, நாங்கள் கொடுக்குற குவாலிட்டி, தரம் யாரும் கொடுக்கறதில்ல. அதனால் நான் என்னங்கிறேன்னா, எங்களோட மெஷினோட தரம், நீங்கள் சொல்கிறீங்கள விலை அங்கே குறைவாக கொடுக்குறாங்க, இங்கே குறைவாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மெஷினை நான் கொடுக்குற நிபந்தனை மாறி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த மெஷினை வாங்கிட்டு நான் விற்றுட்டு போயிடுவேன். எனக்கு குறிப்பிட்ட சதவீதம் லாபம் கிடைச்சா போதும். சரிங்களா? அதை அண்ணன் தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷில் சொல்லுவார், ஏட்டர் மலையாளத்தில் சொல்லுவார். சரிங்களா? சொல்லுங்கண்ணா. नमस्कार भाई साहब. अभी है ना, आज है ना, देखिए ये काला जीरा है और बादाम है, अलमोंड कहता है ना, अलमोंड, दोनों अभी क्रश करके डेमो देने के लिए तैयार रखा है. उससे पहले ना, अभी बहुत कुछ लोग है ना, हमारा मशीन का दाम ज़्यादा है करके बोल रही है, सोच रही है, कह रहे हैं कि उधर का मशीन, वो कंपनी का मशीन बहुत कम दाम है, इधर का मशीन का बहुत कम दाम है, कह रही है. एक बात सोचने की भाई साहब, हमारे मशीन जैसे वो लोग का मशीन, दूसरी कंपनी का मशीन क्वालिटी है क्या? हम जो यूज़ करता है स्पेयर पार्ट्स, क्वालिटी स्पेयर पार्ट्स, जेन्युइन स्पेयर पार्ट्स यूज़ करते हैं, ये सब उस मशीन में है क्या, ये पहले देख लेना. ये देखकर और उनसे हमारे से अच्छी चीज़ वो बनाया तो आप खुद जाकर ले सकता. हम जैसे गियर बॉक्स तेल कौन सा ग्रेड यूज़ करता है, एसएस का ग्रेड कौन सा है, और लोहा का विथ कौन सा है, और बेल्ट कौन सा है, पुल्ली कौन सा है, गियर बॉक्स कौन सा है, मोटर कौन सा है, ये सब चीज देखने का. ये चीज़ हमारा है ना एकदम जेन्युइन स्पेयर है. इसलिए आपको हम सही दाम बोल रही है, लेकिन आप उनकी मशीन से कंपेयर करने से हमारा मशीन का दाम ज़्यादा लगता है, लेकिन सही चीज़ को सही दाम हम कहते हैं. समझ गए ना भाई साहब? इसलिए कहीं भी जाने से, मशीन लेने से पहले ये सब पूरा चेक करने के लिए करना आपका फर्ज है, फिर आपके ऊपर है. నమస్కారం సార్. ఇప్పుడు చూడండి, ఇప్పుడు మనం నల్ల జీలకర్ర, ఆల్మండ్ చెప్తారు కదా, బాదాం, ఇదన్నీ ఇప్పుడు వచ్చి క్రష్ చేసి ఇప్పుడు డెమో చేయకపోతాము. ఇప్పుడు దానికి మునుపు మాట చెప్తాను. ఇప్పుడు కొల్లే మనుషులు ఏం చెప్తారంటే, జెంటెక్ మిషన్ రేట్ ఎక్కువ, విల ఎక్కువ అని చెప్తారు. చెప్పినుంటారు, ఈ కంపెనీ మిషన్ తక్కువగా ఉంటుంది, ఆ కంపెనీ మిషన్ తక్కువగా ఉంటుంది అని చెప్తారు. ఒక్క విషయం మీరు ఆలోచన చేయాలి. ఏమంటే, మన జెంటెక్ మిషన్ మాదిరి
ఆ మిషన్ అన్ని క్వాలిటీ ఉంటుందా, పర్ఫార్మెన్స్ ఇస్తుందా, టైమింగ్ ఇస్తుందా, ఇదన్నీ మీరు నోట్ చేయాలి. మన మిషన్ మారి జెంటెక్ మిషన్ మారి గేర్ బాక్స్ ఆయిల్ ఏం క్వాలిటీ ఇస్తారు, ఎస్ఎస్ ఏం గ్రేడ్ వేస్తారు, ఇనుము ఎంత థిక్నెస్లు వేస్తారు, మోటార్ ఏమి, పుల్లి ఏమి, బెల్ట్ ఏమి, ఏ క్వాలిటీలు ఇచ్చారు, ఇదన్నీ మీరు చెక్ చేసి చూడండి. మన మిషన్ క్వాలిటీకి ఈక్వల్ అది ఉంటున్నా అని మీరు చూడండి. మన మిషన్ వచ్చి సరిగ్గా ఇస్తాము రేటు, ఎందుకంటే మేము జెన్యూన్ స్పేర్ వేసి ఇచ్చి మంచి క్వాలిటీ మిషన్ ఇస్తాము, అందుకే ఆ ప్రైస్. మీరు వచ్చి మిగతా మిషన్ కంపెనీ మిషన్ని తక్కువ రేటుని చూసేసి ఇదన్నీ కంపేర్ చేసేటప్పుడు మీకు ఎక్కువగా తెలుస్తుంది. అయితే మన మిషన్ సరిగ్గా క్వాలిటీ మిషన్ సరిగ్గా వెళ్ళేస్తాము, అర్థమైందా? ఇంకా మీరు ఏం కావాలంటేనో డౌట్ ఉంటే మీరు పిలిచి అడగండి, మేము చెప్తాను. గుడ్ ఈవినింగ్ to everybody. So today we are going to crush black jeera and almond oil. We are going to give right now demo. Before that, we want to tell something about our machine rate. Okay, lot of people saying now Gentech machine is highly rate. If you compare to other machine, Gentech machine rate is high. Generally, I want to say one thing. If you want to purchase some machineries, what things you had to watch it. These and all you had to check it. You got it. What is our quality machine? What is other company quality machine? These and all you had to check it. What grade of oil we are using in gearbox oil? What grade, which company gearbox we are using? Which company motor we are using, which belt we are using, which pulley you are using, which grade of SS we are using, because we are using only genuine spares. That's why if you compare to other company machine rate now, it appear our Gentech machine rate is high, but we are selling quality machine. That's why it seems to be, if you compare to other machine, Gentech machine is rate high, but not at all rate high. This is correct price and right machine. That's why we are selling in right price. So that before you purchase whatever it machine now, kindly go through these things and all, kindly check it. Again and again, no need to tell about our price and all. சொன்னீங்களா? Yes, sir. If any, what I am telling you, if any machine available like Gentech machine, if any machine available like Gentech quality machine in the market, kindly confirm, we will purchase that machine and we will resell that machine to customers. சொன்னீங்களா? சொல்லு. அது ஹிந்திலயும் சொல்ல அதுலயும் சொல்றீங்களா? சொல்லு. அது சொல்லுங்க. సార్ ఇప్పుడు చూడండి, ఇప్పుడు ఇంకో విషయం నేను చెప్తాను. ఇప్పుడు మార్కెట్లో వచ్చి మన జెంటెక్ మిషన్ మారి క్వాలిటీ మిషన్ మారి ఎక్కడంటేనే లోకల్లో ఎక్కడ ఉంటేనే ఉండితే మీరు చెప్పండి, మేము వచ్చి ఆ మిషన్ తీసి మేము అమ్మేము, మాకు మినిమం మార్జిన్ దొరికితే సరి, అర్థమైందా? మాకు మినిమం మార్జిన్ దొరికితే సరి, మేము మా మిషన్ అమ్మికిని పోతాం. మేము ఎందుకు ఇంత పాటుపడి ఈ మిషన్ అన్ని చేసేది? ఎందుకంటే మార్కెట్లో ఎవరు కూడా మేము కంపారిజన్ చేసేయలేదు, మాకు కాంపిటీటర్ లేదు, మేమిదా మాకు కాంపిటీటర్, అర్థమైందా? అందుకే చెప్తాము మిషన్ रेट ఎక్కువ లేదు. भाई साहब और एक बात भूल गया मैं बोलने के लिए, अगर मार्केट में हमारे मशीन जैसे जेंटेक मशीन जैसे क्वालिटी कुछ कंपनी दिया तो है तो बोलना, ये जेंटेक मशीन कंपनी से ये बहुत क्वालिटी है दिखाना, वो मशीन लेके हम कस्टमर को दे देता, अपन को है ना मिनिमम मार्जिन मिला तो चलेगा, अपन को भी धंधा करना है ना, चलेगा। क्यों इतना मेहनत करके इतना लोगों को रखे इतना क्वालिटी मशीन तैयार करने का, समझ गए ना भाई साहब? इसलिए क्वालिटी के बात ना कोई भी जेंटेक मशीन के सामने खड़े नहीं सकता, समझ गया ना? यू गॉट इट सर? नो वन कैन कंपेयर विद द जेंटेक मशीन. If you find out any machine in the market just like Gentech machine quality now, just tell us, we are buying and selling that machine to customer. We are no need to manufacture this machine and all. If we are getting minimum margin, that will be enough for us. Why we are not doing that? Because we are selling only quality machine. You got it? നമസ്കാരം, കോയമ്പത്തൂർ ജെൻടെക് എഞ്ചിനീയറിൽ നിന്നാണ് സംസാരിക്കുന്നത്.
ഇപ്പോൾ ഞങ്ങളിവിടെ 2 ഡെമോൺസ്ട്രേഷൻ ചെയ്യാൻ പോവുകയാണ്. അതായത് ഒരു 30 കിലോ ബാദാം വെച്ചിട്ടുണ്ട്. അതുപോലെ തന്നെ കരിഞ്ജീരകം എണ്ണയുടെ ഗുണം എല്ലാവർക്കും അറിയാം. ഞാൻ യൂട്യൂബിൽ ഒത്തിരി വീഡിയോകളൊക്കെ കാണുന്നതാണ്. ഇത് വളരെ യൂസ് ആയിട്ടുള്ള ഒരു പ്രോഡക്റ്റാണ്. ഇത് എല്ലാ മെഷീനിലും എണ്ണ കിട്ടാൻ ചാൻസ് കുറവാണ്. അതുകൊണ്ട് ഞങ്ങളിപ്പോൾ അതിൻ്റെ ഡെമോൺസ്ട്രേഷൻ ഇവിടെ ചെയ്യാൻ പോവുകയാണ്. പിന്നെ ഒത്തിരി കോളുകൾ ഞാൻ റിസീവ് ചെയ്യാറുണ്ട്. അതിൻ്റെ അകത്ത് ജനങ്ങൾ പറയുന്നത് എന്നാന്ന് ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ പല കമ്പനികളിലും നോക്കും, 10 കമ്പനിയിലെ കൊട്ടേഷൻ വാങ്ങിക്കും. അതിനുശേഷം അവർ പറയും അവിടെ കുറവാണല്ലോ, നിങ്ങൾ മാത്രം എന്നാണ് ഇങ്ങനെ വിൽക്കുന്നത് എന്നൊക്കെ പറയും. പക്ഷേ ഞങ്ങളും വിൽക്കുന്നത് കോസ്റ്റ്ലി ആയിട്ടുള്ള മെഷീനല്ല. ഞങ്ങൾ ഇടുന്ന റോ മെറ്റീരിയലിന് തകുന്നതായിട്ടുള്ള പ്രൈസാണ് നമ്മൾ ഇടുന്നത്. അതായത് നിങ്ങൾ വാങ്ങിച്ചു കഴിഞ്ഞാൽ നിങ്ങൾക്കത് യൂസ് ആകണം, നിങ്ങളുടെ ജനറേഷന് യൂസ് ആകണം. അല്ലെങ്കിൽ നമ്മൾ വാങ്ങി 6 മാസം കഴിഞ്ഞ് വീണ്ടും 50 പ്രാവശ്യം അതിനിടയ്ക്ക് റിപ്പയർ ചെയ്ത് അതോടിയുമ്പോൾ ഇത് പോയി കഴിയുമ്പോൾ അത് പോകും. അങ്ങനെ ഒരു സിറ്റുവേഷൻ ഉണ്ടാകാൻ ഞങ്ങൾക്ക് താല്പര്യമില്ല 100%. അതുകൊണ്ട് ഞങ്ങളുടെ കയ്യിൽ നിന്ന് മെഷീൻ വാങ്ങിക്കുന്ന ആൾക്കാർ നല്ല രീതിയിൽ തൊഴിൽ ചെയ്യണമെന്നുള്ളൊരു ആഗ്രഹം ഞങ്ങൾക്കുണ്ട്. പല കമ്പനികളിൽ എനിക്കറിയാം. എന്നാ വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഞാൻ ഡെയിലി ഒരു 100 കോള് 150 കോൾ അത് ഞാൻ റിസീവ് ചെയ്യുന്ന ഒരു വ്യക്തിയാണ്. അതുകൊണ്ട് എനിക്ക് പലരുമായിട്ട് സംസാരിക്കുമ്പോൾ അറിയാം. പല കമ്പനിയിൽ നിന്ന് വാങ്ങിക്കും, പ്രൈസ് അവർ ബാർഗിൻ ചെയ്ത് വളരെ കുറഞ്ഞ റേറ്റിന് വാങ്ങിക്കും. പക്ഷേ കുറഞ്ഞ റേറ്റ് വാങ്ങിക്കുമ്പോഴും അതിൻ്റെതനുസരിച്ചുള്ള ക്വാളിറ്റി ആയിരിക്കും അവർക്ക് കിട്ടുന്നത്. ദീപാവലിയുടെ സമയമോ ഓണത്തിൻ്റെ സമയമോ ഇതുപോലെ ബിസി ആയിട്ടുള്ള ഒരു സമയത്ത് മെഷീൻ റിപ്പയർ വന്നു കഴിഞ്ഞാൽ എന്ത് ചെയ്യും? ആ സീസണിൻ്റെ കച്ചവടം അവരുടെ നഷ്ടപ്പെട്ടു പോയി. അപ്പോൾ അങ്ങനെ വരുമ്പോൾ അത് വളരെ ഒരു ദുഃഖമായിട്ടുള്ളൊരു കാര്യമാണ്. അവർക്ക് ബാങ്ക് ലോൺ കാണും, പല കമ്മിറ്റ്മെൻറ്റുകൾ കാണും. പക്ഷേ അതൊന്നും സാറ്റിസ്ഫാക്ഷൻ ചെയ്യാൻ പറ്റാണ്ട് അവരൊരു വല്ലാത്തൊരവസ്ഥയിലാവും. അപ്പോൾ അത് ഞങ്ങൾക്ക് അറിയാം. അതുകൊണ്ട് അങ്ങനെ ഒരു സിറ്റുവേഷൻ വരരുത്. പിന്നെ ഞങ്ങൾ ഈ ക്വാളിറ്റി ആയിട്ടുള്ള മെഷീൻ ചെയ്യുന്നതിൻ്റെ കാര്യം എന്താണെന്ന് ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ പല ആൾക്കാരും ഞങ്ങളോട് ചോദിക്കും, നിങ്ങൾ ഉപയോഗിക്കുന്ന മോട്ടർ ഏതാണ്? ഞങ്ങൾ ഉപയോഗിക്കുന്ന മോട്ടർ എന്ന് പറഞ്ഞാൽ സീമെൻസ് IE3 960 RP അങ്ങനെ ക്വാളിറ്റി ആയിട്ടുള്ള സ്റ്റീലാണെങ്കിലും ബെൽറ്റ്, ചാനൽ, പുള്ളി എല്ലാ നട്ട് ബോൾട്ട് വരെ നമ്മൾ 100% ക്വാളിറ്റി മെറ്റീരിയൽ മാത്രമേ നമ്മൾ ഉപയോഗിക്കുകയുള്ളൂ. എങ്കിലേ അത് ഫ്യൂച്ചറിൽ അത് ഗുണം ചെയ്യുള്ളൂ. നമ്മൾ കുറഞ്ഞ ഇട്ട് കൊടുത്തു കഴിഞ്ഞാലും കസ്റ്റമറിന് വിൽക്കാൻ പറ്റും. നമ്മൾ പറയുന്ന അവർ കേൾക്കും, ഒരു പരിധി വരെ അവർ കേൾക്കും. പക്ഷേ ഇതാണ് കാര്യം, നമ്മൾ അങ്ങനെ വിൽക്കാൻ നമുക്ക് താല്പര്യമില്ല. ഇൻ കേസ് ഇപ്പോൾ ഞങ്ങളുടെ ഒരു ചലഞ്ച് ഉണ്ട്, ഇഫ് എനി കസ്റ്റമർ അഫക്റ്റഡ് ബൈ സെൻടെക് മിഷൻ 1 lakh ഫ്രീ. അതായത് ഞങ്ങളുടെ മിഷൻ പോലൊരു മിഷൻ ആരുടെയെങ്കിലും കയ്യിലുണ്ടെങ്കിൽ 1 ലക്ഷം രൂപ തരാമെന്ന് പറഞ്ഞ് വീഡിയോ ചെയ്ത് യൂട്യൂബിൽ ഇട്ട് ഒരു 2 വർഷം മുകളിലായി. ഇപ്പോൾ ഒരാൾ പോലും വിളിച്ചിട്ടില്ല എൻ്റെ കയ്യിൽ ഒരു മെഷീനുണ്ട് എന്ന് പറഞ്ഞ്. അങ്ങനെ ഞങ്ങൾ വീഡിയോ ചെയ്തിട്ടുണ്ട്. പക്ഷേ ഒരാൾ കൂടെ ഇതുവരെയായിട്ട് ഞങ്ങളെ വിളിച്ചിട്ടില്ല. ഈ വിളിക്കാതിരിക്കുന്നതുകൊണ്ട് ഞങ്ങൾ എന്ത് ചെയ്തു? എന്നാൽ കൂടെ ആൾക്കാർക്ക് എങ്കിലും ഇന്നലെ ഒരു കസ്റ്റമർ എന്നോട് പറഞ്ഞു, അത് എല്ലാവരും ക്വാളിറ്റിയൊക്കെ ആണല്ലോ കൊടുക്കുന്നതെന്ന് പറഞ്ഞു. ഞാൻ പറഞ്ഞു ശരി, അപ്പോൾ നിങ്ങൾ അവിടെ വാങ്ങിക്കുക. ഞാൻ എന്താണ് പറയുന്നത് ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ ഞങ്ങളെക്കാളും ക്വാളിറ്റി ആയിട്ടുള്ള ആരെങ്കിലും ഏതെങ്കിലും കമ്പനിയിൽ അങ്ങനെ ഉണ്ടെന്നുണ്ടെങ്കിൽ നിങ്ങളുടെ അറിവിലുണ്ടെങ്കിൽ ഞങ്ങളെ അറിയിക്കുക. ഞങ്ങൾ ആ മെഷീൻ മേടിച്ച് ഞങ്ങൾ വിറ്റിട്ട് പോകും. ഞങ്ങൾക്ക് അതിനകത്തൊരു ചെറിയ മാർജിൻ കിട്ടിയാൽ മതി, തൊഴിൽ ചെയ്താൽ മതി, എല്ലാവരും നല്ല രീതിയിൽ ചെയ്താൽ മതി. ക്വാളിറ്റി സാധനമാണല്ലോ അവർ വിൽക്കുന്നത് എങ്കിൽ ഞങ്ങളത് വാങ്ങിച്ച് ഞങ്ങൾ കൊടുക്കും. പക്ഷേ ഇതുവരെയായിട്ടും അങ്ങനെ ഒരു വാർത്ത ഞങ്ങൾ കേട്ടിട്ടില്ല. എന്നാ വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഞങ്ങൾ ബെസ്റ്റ് ക്വാളിറ്റി ഞങ്ങൾ ചെയ്യുന്നു. അതുപോലെ തന്നെ ഞങ്ങൾക്ക് ഇവിടെ എണ്ണ ബിസിനസ് ഉണ്ട്, എല്ലാ ക്വാളിറ്റി ആയിട്ട് തന്നെ ചെയ്യുന്നത്. അതുകൊണ്ട് പ്രൈസിൻ്റെ കാര്യത്തിൽ ആരും ഒന്നും വിചാരിക്കരുത്. ഇതാണ് കാര്യം. കൂടുതലായിട്ട് ആരുടെ കയ്യിൽ നിന്നും 5 പൈസ ഞങ്ങൾ വാങ്ങിക്കത്തില്ല. ഞങ്ങൾക്ക് അങ്ങനെ വാങ്ങിച്ച് ബിസിനസ് ചെയ്യാൻ താല്പര്യവുമില്ല. പിന്നെ ഞങ്ങളിപ്പോൾ ഇതിവിടെ ഇൻട്രൊഡ്യൂസ് ചെയ്യാൻ പോവാണ്. ഇത് കരിഞ്ജീരകം. എത്ര സാർ? 20 കിലോ അല്ലേ? 20 കിലോ 20 കിലോ കരിഞ്ജീരകം. 10 അല്ലേ? 10 കിലോ കരിഞ്ജീരകം. അതുപോലെ തന്നെ 30 കിലോ ബാദാം. ഇതിൻ്റെ ലൈവ് ഡെമോ നിങ്ങൾക്ക് ഇവിടെ കാണാൻ സാധിക്കും. എത്ര ഔട്ട്പുട്ട് വരുന്നുണ്ട്, എന്തേരം എണ്ണ കിട്ടി, എല്ലാ വിവരങ്ങളും നിങ്ങൾക്ക് അറിയാൻ സാധിക്കും. പിന്നെ ഇതിനെക്കുറിച്ചുള്ള ഫർദറായിട്ടുള്ള നമ്മുടെ മെഷീൻ്റെ ഡീറ്റെയിൽസ്, ബാക്കിയുള്ള കാര്യങ്ങൾ, എന്ത് ലോൺ സംബന്ധമായിട്ട് എന്ത് കാര്യം നിങ്ങൾ അറിയണമെങ്കിലും യൂട്യൂബിലും സോഷ്യൽ മീഡിയയിലും നമ്മുടെ നമ്പർ ഉണ്ടാവും. നിങ്ങളത് സേവ് ചെയ്തിട്ട് വാട്സാപ്പിൽ ഹായ് അയച്ചാൽ മതി. നമ്മൾ അപ്പോഴേക്കും കോൺടാക്ട് ചെയ്യും. എല്ലാ ഡീറ്റെയിലും നമുക്ക് അതിന് ശേഷം സംസാരിക്കുന്നതായിരിക്കും. ஓகே தேங்க்யூ. வீடியோ காணும். தேங்க்யூ. இதெல்லாம் நான் வந்து இங்கே ஜோக்காகலாம் சொல்ல வரல, காமெடிலாம் பண்ணல. நான் வந்து சீரியஸாகவே வந்து இந்த சவாலை உங்களுக்கு விடுறேன். என்னென்னா நான் வந்து இந்த 6 வருஷத்தில் இந்த 7 வருஷத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இந்த 7 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சாதனை வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த மார்க்கெட்டை என்னையை சுற்றி தான் சுழண்ட வச்சுட்டு இருக்கிறேன். ஜென்டெக்கில் என்ன பண்ணுறாங்க, ஜென்டெக்கில் என்ன விலைக்கு விற்கிறாங்க, ஜென்டெக் மிஷின் என்ன பண்ணுறாங்க, ஜென்டெக் மிஷின் எங்கே போகுது, நிறைய விஷயங்கள் என்னால் வந்து வெளிப்படையாக பேச முடியாதுங்க. புரியுதுங்களா? நாம் யாருடைய விலையை பற்றியும் யாருடைய தரத்தை பற்றியும் நாங்கள் நேரடியாக ஒருத்தர்கிட்ட கூட இது வரைக்கும் ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டதில்லை. புரியுதுங்களா? யார் எப்படி தயாரிக்கிறாங்க, யார் எப்படி விற்கிறாங்க, என்ன விலைக்கு விற்கிறாங்க, அது எங்களுக்கு தேவையே இல்லை.
ஆனால் எங்களுக்கு தன்னால் கிடைக்கும், எங்களுக்கு தன்னால் கிடைக்கும். புரியுதுங்களா? எல்லாம் எப்படி கிடைக்கும்னா கஸ்டமர் கண்ணீர் கதைகள் நிறைய இருக்கு என்கிட்ட. லாட்ஸ் ஆஃப் பீப்புள் கிரையிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, இன் ஃப்ரண்ட் ஆஃப் சர்வீஸ் மேனேஜர், இன் ஃப்ரண்ட் ஆஃப் மேனேஜர். ஓகே, இதுதான் நான் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஜோக்காகலாம் சொல்லலை. பல பேர் வந்து நீங்கள் சொல்கிறீங்கள விலை அதிகன்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு தெம்பு, திராணி, தில்லு, வெக்கம், மானம், சூடு, சொரணை இப்படி ஏதாவது இருந்தால் எங்கிட்ட வாங்க. இந்த மெஷினு உங்கள் மெஷினோட குவாலிட்டியே தான் இருக்குது. இந்த மெஷினு உங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி தான் போடுறாங்க. ஆனால் உங்களோட விலை ஏன் இவ்வளோ இருக்குது, இந்த விலை ஏன் இவ்வளோ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வெக்கமான சூடு, சொரணை, தில்லு, திராணி, தெம்பு இருந்தால் சொல்லுங்க. நான் வந்து அதே விலைக்கு வித்துட்டு போகிறேன். இல்லைன்னா அந்த மெஷினை வாங்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. புரியுதுங்களா? அதாவது ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா, அவுட்புட்டு, டைமிங்கு, சர்வீஸு, ஸ்பேரு இது எல்லாமே வந்து தி பெஸ்ட். நான் பேர் எடுத்தாச்சு. ஆனாலும் உங்களுக்கு யாரோ கொழுப்பெடுத்து ஏதாவது என் வாயில் அசிங்கமாக வந்துடும். புரியுதா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் இங்கே வந்து கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நான் மண்டை காய்ச்சிடும் சொல்லிட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே வந்து ரொம்ப கோவக்காரன். ஏன்னா எனக்கு கஷ்டப்படுறாங்க. மிஷினை வாங்கிட்டு போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அழுகிறான். சாப்பிட்டு உடஞ்சிருச்சுங்கிறான், பேரிங் போயிடுச்சுங்கிறான், உலக்க உடஞ்சிருச்சுங்கிறாங்க. எத்தனை கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். புரியுதா? நான் எனக்கான நிறுவனத்தை மட்டும் நடத்தலை. என் வளர்ச்சி, என் குடும்ப வளர்ச்சி, என் நிறுவன வளர்ச்சி, என்கிட்ட வேலை செய்கிற நம்ம நிறுவனத்தை பணிபுரிகிற எல்லாத்தோட வளர்ச்சி சேர்ந்தது தான் நாம் வந்து இங்கே தொழில் பண்ணிட்டு இருக்கோம். சொல்கிற புரியுதா? போகிற போக்கில் வந்து இந்த வந்து விலையை பற்றி சிந்திக்காத விட்டுட்டு தரத்தை பற்றி சிந்திங்க. எனக்கு ஈக்குவலாக ஒருத்தர் தயாரிக்கிறாங்களா சொல்லுங்க, நான் அந்த மிஷினை வாங்கி வித்துட்டு போகிறேன். ஏன்னா நான் சில மிஷின் வாங்கி வித்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சொல்கிறது புரியுதா? வாங்கி விற்கிற மிஷினில் தவார் ஏதாவது பிரச்சனைனா பாருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் மிஷின் தயாரிக்க வேண்டியதில்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இயந்திரத்தை விட எண்ணெய் விற்பதில் எனக்கு சிக்கல் குறைவு, பிரச்சனையே கிடையாது. அதை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் நான். அதனால் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், 4 சேலஞ்சு நான் கொடுத்துருக்கேன். என்ன சேலஞ்சு? எங்களிடம் இயந்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா 1 லட்சம் இலவசம். ஜென்டெக்கோடைய இயந்திரத்தின் தரமோ பர்ஃபார்மன்ஸோ வேறு இயந்திரம் பண்ணுச்சுன்னா 1 லட்சம், ஒரு மிஷின் வாழ்நாள் சேவை இலவசம். அடுத்தது, இந்த இரும்பு செக்கை ஆட்டி அடியில் வந்து இரும்பு வந்துடும், இரும்பெல்லாம் கரைஞ்சிரும், எஸ்எஸ் மிஷின் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தானுங்க, எஸ்எஸ் உரல் தான் பெஸ்ட்டுன்ட்டு. அதுக்கு அப்படி ஏதாவது நிரூபித்தாங்க, குவாலிட்டி ஆயில் குவாலிட்டியில் நிரூபித்தா அதுக்கு 10 லட்சம் போட்டிருக்கிறேன். அடுத்தது 4வதா, நான் பண்ணுற வீடியோ மாதிரி ஒரே ஒரு வீடியோ காமிச்சிங்கனாலும் ஒரு மிஷின் இலவசம் அப்படின்னு இருக்கேன். இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மெஷினோட குவாலிட்டியான மெஷினை இன்னொருத்தர் தயாரிச்சாங்கன்னா அவங்கள சொல்லுங்க, நான் அதை வாங்கி வித்துடுறேங்கிறேன். இது எல்லாத்தையும் கணக்கில் நீங்கள் பண்ணலன்னா வேஸ்ட்டு. நம்ம வந்து வீடியோக்கு போய்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம கருஞ்சீரக எண்ணெயுமே பாதாம் எண்ணெயுமே சேர்த்தே ஆட்ட போகிறோம். கொட்டுங்க தம்பி. வெள்ளம் போட்டாச்சா? ओके कोटुंगे। देख लीजिए भाई साहब, ये काला जीरा डाला है। देख लीजिए 20 केजी मशीन में। अब देख लीजिए आलमंड कहता है ना, ये बादाम अभी 30 केजी मशीन में डाल रही है। खुद देख लीजिए సార్ చూడండి. ఇప్పుడు 30 కేజీ మిషన్లో బాదాం వేసి ఉంటాము చూసుకుంటారు కదా. ఇప్పుడు 20 కేజీ మిషన్లో నల్ల జీలకర్ర వేసి ఉంటారు. ఇప్పుడు రెండుమే ఇప్పుడు లైవ్ వీడియో మీరు చూస్తా, డెమో చూస్తా చూడండి. ఇప్పుడు స్టార్ట్ చేసేకపోతారు. देखिए भाई साहब, अब दोनों मशीन एक ही साथ एक ही टाइम में चालू किया। अभी देखना, काला जीरा में पानी डालता है और इधर आलमंड बादाम में पानी डालता है। एक ही टाइम में चालू किया. చూసుకుంటారా మీరు? ఇప్పుడు రెండుమే ఒకే టైంలో స్టార్ట్ చేసి ఉంటారు. నల్ల జీలకర్ర బాదాం రెండుకుమే ఇప్పుడు నీళ్ళు పోసుకుని ఉంటారు. చూడండి.
No need to push the material by hand from starting to end. ஆரம்பம் முதல் இறுதி வரை கையில வச்சே தள்ள தேவையில்லை. அதான் நமது ZTech இயந்திரம். I think all the people understand about our feelings. If you not understand our feeling, definitely I know you are not a right person. So you must understand about quality of the machine. Because of lots of people affected by non-quality machine. That's why we worried lot. Understand? Understand. If you understand, you will get 100% quality perfect machine. Otherwise you won't get a perfect machine. Because of we know everything. We know the market. Okay? Understand. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. போங்க உங்க பக்கத்துல இருக்கிறது போங்க. அங்க யாரெல்லாம் எங்கிட்ட வந்து கேட்காதீங்க இவங்க நம்பர் கொடுங்க அவங்க நம்பர் கொடுங்கன்ட்டு. உங்க பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட போங்க கேளுங்க எந்த மெஷின் நல்லா ஓடுது அந்த மெஷினை வாங்கிக்கிங்க. நான் ஒன்று ZTechல தான் மெஷின் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லவே வரல. போங்க இங்க வாங்க எல்லாம் பாருங்க. இதை பார்த்துட்டு எல்லாம் போங்க 10 இடத்துக்கு போங்க. அந்த மெஷின் எவ்வளோ அவுட்புட் கொடுக்குதுன்னு பாருங்க. எவ்வளோ நாள் சர்வீஸ் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. எப்படி எவ்வளோ டைமிங்கில் முடியுதுன்னு பாருங்க. எந்த அளவுக்கு வந்து மிஷின் நல்லா தரமாக இருக்குன்னு பாருங்க. அப்புறமேட்டு வாங்க போயிட்டு வாங்க அந்த மிஷினில். அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஃபீலிங். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க சரிங்களா. இதை மட்டும் சுருக்கமாக நச்சுன்னு சொல்லுங்க பார்க்கும். அப்படியே சொல்லுங்க കണ്ടിന്യൂവാ சொல்லுங்க. ഞങ്ങളുടെ ഈ ഫീലിംഗ് നിങ്ങൾക്ക് മനസ്സിലാകുമെന്ന് ഞങ്ങൾ കരുതുന്നു. എന്നാന്ന് ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ ഞങ്ങൾ മാക്സിമം കഷ്ടപ്പെട്ട് ഞങ്ങൾ ഇതുപോലെ ക്വാളിറ്റി ഉള്ള ഒരു മെഷീൻ ചെയ്തു വെച്ചിട്ട് നിങ്ങൾക്കതിൻ്റെ ഫലം ഉണ്ടാകണം എന്നുള്ള ഒരേ ഒരു ഇത് മാത്രമേ ഞങ്ങൾക്കുള്ളൂ. അതുകൊണ്ട് നിങ്ങൾ ഇൻവെസ്റ്റ് ചെയ്യുന്നതിന് മുമ്പായിട്ട് ഒരു 10 സ്ഥലത്ത് നിങ്ങൾ വന്നിട്ട് പോയി ഓരോ മെഷീനുകളും കാണണം. കണ്ട് നിങ്ങൾക്ക് ഏത് സാറ്റിസ്ഫാക്ഷൻ എന്ന് തോന്നുന്നത് നിങ്ങൾ വാങ്ങിക്കണം. അതേ ഞങ്ങൾ പറയൂ. പിന്നെ നമ്മൾ ഇൻവെസ്റ്റ് ചെയ്യുന്നതിന് മുമ്പായിട്ട് നമ്മൾ അതിനെക്കുറിച്ച് വളരെ ചിന്തിക്കണം. എന്നാ ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ ഇപ്പോൾ നമ്മളൊരു വണ്ടിയാണ് വാങ്ങിക്കുന്നതെങ്കിൽ നമുക്കത് ഇഷ്ടപ്പെട്ടില്ല എങ്കിൽ നമുക്കത് പെട്ടെന്നത് ആർക്കെങ്കിലും OLXലോ എങ്ങനെയെങ്കിലുമൊക്കെ നമുക്കത് സെയിൽ ചെയ്ത് നമുക്ക് കാശാക്കാൻ പറ്റും. ഇല്ലെങ്കിൽ നമുക്ക് വേറൊരെണ്ണം വാങ്ങിക്കാൻ പറ്റും. പക്ഷേ ഈ ഒരു സംഗതി അങ്ങനല്ല. വാങ്ങിക്കഴിഞ്ഞാൽ ആരുടെയെങ്കിലും 10,000 രൂപ അല്ല 5,000 രൂപ കുറഞ്ഞ് എന്ന് പറഞ്ഞ് നമ്മൾ അവിടെ പോയി വീണ് കഴിഞ്ഞ് കഴിഞ്ഞാൽ തല വെച്ച് കൊടുത്താൽ കൺഫേം ആയിട്ട് നമ്മൾ കഷ്ടപ്പെടും. എന്നാ ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ ഈ സാധനം വാങ്ങിച്ചു കഴിഞ്ഞാൽ പെട്ടെന്ന് നമുക്ക് മറ്റൊരാൾക്ക് മറിച്ച് വിൽക്കാൻ പറ്റില്ല. അത് തന്നെ ഇതിൻ്റെ കാരണം. അതുകൊണ്ട് അങ്ങനെയുള്ള ഒത്തിരി പേരുടെ ലിസ്റ്റുകൾ നമുക്കുണ്ട്, നമുക്കറിയാം. ഞങ്ങളിപ്പോൾ പല കമ്പനികളുടെ മിഷൻ നമ്മുടെ മെഷീൻ പോലെ നമ്മൾ ഔട്ട്പുട്ട് എല്ലാം ക്ലിയർ ആക്കി കൊടുക്കുന്നുണ്ട്. അവർ ഞങ്ങൾക്ക് പൈസ തരുന്നുണ്ട്, ഞങ്ങളത് ക്ലിയർ ആക്കി കൊടുക്കുന്നുണ്ട്. അതുകൊണ്ട് നിങ്ങളും ഈ ഒരു കാര്യം മാത്രം മറന്നു പോകരുത്. ഇതേ എനിക്ക് പറയാനുള്ളൂ. താങ്ക്സ്. ఇప్పుడు అందరికీ మీకు అర్థం అవ్వండు. మేము ఇట్ట కోపాన్ని మాట్లాడాము. ఇప్పుడు చూడండి, మేము వచ్చి దబ్బరు మాట్లాడలేదు, అబుధం మాట్లాడలేదు. మీ ముందు రకాలదా ఇప్పుడు డెమో చూస్తే ఇచ్చిగిన ఉంటాము. నల్ల జీలకర్ర అండ్ బాదాం ఇచ్చిగిన ఉంటాం, చూస్తారు కదా. అందుకోసమే మేము చెప్తాము, మీరు దగ్గర ఉండే వాళ్ళ దగ్గర పోయి అడగండి. ఇక్కడ మిషన్ ఉండు, అక్కడ మిషన్ ఉండు. మేము ఇండియా ఫుల్లో మిషన్ ఇచ్చి ఉంటాము. మా మిషన్ ఎట్ట తోలుతారు, ఎట్ట పర్సంటేజ్ ఇస్తుంది, పర్ఫార్మెన్స్ ఎట్ట అన్నీ చూడండి. అన్ని కంపెనీలే అడగండి. అడిగిన తర్వాత ఎక్కడ మీకు క్వాలిటీ మిషన్ ఉంటుంది రెండే, దాని తర్వాత వచ్చిన తర్వాత మా దగ్గరనే మీరు డెమో తీసుకుని మెషిన్ తీసుకుని పోతాం. समझ गए ना भाई साहब? हम झूठ नहीं बोलता ना छुपाता. आपके सामने, आपके आंखों के सामने खुद वीडियो देख रही है. आपके आसपास भी हमारा मशीन चलता रहेगा और दूसरी कंपनी मशीन भी चलता रहेगा. इंडिया पूरा हमने मशीन दिया है, इसलिए जाकर देख कर आजी हमारा मशीन कैसे काम कर रहे हैं और दूसरी कंपनी का मशीन कैसा परफॉर्मेंस दे रहा है. खुद देख लीजिए. खुद देखने के बाद फैसला कीजिए. फिर आप आखिरी में इधर आइए, आप देख लीजिए, खुद देख लीजिए. नमस्कार. ஸோ எல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் கன்னட பீப்புள் மட்டும் மன்னிச்சிக்கங்க. ஐ ஆம் சாரி டு கன்னடா பீப்புள். ஓகே, பிகாஸ் ஆஃப் தட் பீப்புள் வில் worry about our videos because of we cannot possible to
do video by Kannada language. So అందరికీ என்ன சொல்றது, அனைவருக்கும் மன்னிச்சிக்கிங்க கன்னட பீப்புள், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றொரு வீடியோவில் நம்ம வந்து நச்சின்னு நம்ம வீடியோ போடுவோம். அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் எ பிஸ்னஸ், அக்ரிகல்ச்சர் இஸ் எ லைஃப். பயிர் தொழில் என்பது தொழில் அல்ல, பயிர் தொழில் என்பது வாழ்வியல். விவசாயம் என்பது தொழில் அல்ல, விவசாயம் என்பது வாழ்வியல். நன்றி நன்றி நன்றி.